இவ்வளவு நேரமா காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஏன் பேசாம இருக்கேன்? உண்மையை சொல்லு, உன் வயசு 18 தானே? மன்னிக்கணும், எங்க வீட்டு பெரியவங்க என் ஜாதகத்தை குறிச்சு வைக்கல. அவங்க கிடக்காங்க. இப்போ உன் ஜாதகம் என் கையில இருக்கு. ஆமா, நான் உன்னை கிண்டல் பண்ணதை பார்த்து பயந்துட்டியா? பயப்படல, ஆனா கூச்சப்பட்டேன். ஐயா, ஏன்? தனியா இருக்கும்போது இப்படி கேலி செஞ்சா கூச்சமா இருக்காதா? அது சரி, இதுக்கே கூச்சப்பட்டீங்கன்னா இப்பதானே ஸ்டார்டிங், இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு. இப்போ எதுக்காக சுத்தி வளைப்பானே, டைரக்டா பாயிண்ட்டுக்கு வர்றேன். நான் உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமோ? காதலிக்க போறேன். காதலிக்க போறேன், என்ன காதலிப்பேன். நீ என்ன காதலிச்சாகணுமா? எனக்காக, எங்க அப்பாவுக்காக நீ என்ன காதலிச்சு தான் தீரணும். அப்பாவுக்காகவா? ஆமா. இப்போ சரித்திரம் வேறையா இருந்தாலும் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ அவருடைய மகன், அதாவது என்னுடைய தங்கச்சி. அண்ணனும் தங்கச்சியும் காதலிக்கிறது தப்பு இல்ல. அதை கண்டு எங்க அப்பா துடிப்பாரு இல்ல, அதனால பல உண்மைகளை ஒத்துக்குவார்ல, எங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பம் எல்லாம் தீர்ந்து போயிடும் இல்ல. அதனாலதான் என்ன காதலிக்க சொல்றேன். அப்படின்னா இந்த நாடகத்துக்கு மட்டும்தான் நான் கதாநாயகி இல்லையா? அது முதலில் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் அந்த ரசிகர் பதிவு செய்த அளவிற்கு வெற்றியடைந்த தகவல்களில் பல குளறுபடிகள் உள்ளது. எம்ஜிஆரின் இணையதளத்தில் எங்க வீட்டு பிள்ளை வெற்றி குறித்த விவரங்கள் பல வித்தியாசமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இவர் பதிவிட்ட தகவல்கள் முரண்பாடாக பதிவிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எம்ஜிஆரின் ரசிகர்களும் தங்கள் விருப்பத்திற்கமைய வெற்றி விவரங்களை கூறினால் எது உண்மையான வெற்றி என்பது புரியவில்லை. பழனி திரைப்படத்தை பற்றி விமர்சிப்பதை விட்டு எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளை படத்தின் வெற்றி பற்றி எழுதுகின்றார். எம்ஜிஆர் பற்றி இங்கு யாராவது தரக்குறைவாக கருத்துக்களை பதிவு செய்தார்களா? எதுவுமே இல்லை. ஆனால் அவர் கருத்து கூறுவதாக நடிகர் திலகத்தினை பற்றி அவதூறுகளை பரப்புகின்றார் என்றால் அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம். நடிகர் திலகத்தின் திறமை மிக்க பல சாதனைகளை பார்க்கும்போது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை.